ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, யோசி. நான் வந்தது கூட தெரியாமல் நீ என்னவோ உன்னுடைய மனதில் இருக்கும் கவலைகளை பற்றி யோசித்து கொண்டே இருக்கிறாய். ஒரு தெய்வம் அவ்வளவு சீக்கிரமாக யாருடைய வாழ்க்கைக்குள்ளோ இல்லை யாரிடமோ பேசுவதற்கோ போகாது. அப்படி ஒரு தெய்வம் ஒரு பிள்ளையை தேடி வருகிறது. இந்த பிள்ளையிடம் பேசி ஆக வேண்டும். இந்த பிள்ளையிடம் அனைத்து விஷயத்தையும் அதனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லி ஆக வேண்டும் என்று இருக்கிறது என்று வைத்துக்கொள். அப்படி இருந்தால்தான் அந்த தெய்வமோ அந்த பிள்ளையை தேடி வரும். ஆனால் நீங்கள் அனைவரும் நான் எவ்வளவுதான் உங்களை நெருங்கி வந்தாலும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கவலை என்ற ஒன்றுக்குள்ளேயே வாடி தவிக்கிறீர்கள். கவலைகளை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டாம். அது உங்கள் வாழ்க்கையை அழிக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் துன்பத்திற்கு அனைத்திற்கும் முடிவு கட்டத்தான் இந்த சாயாகிய நான் உன் கூடவே வந்து நிற்கிறேன். எதிலும் நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். எல்லாமும் மாறும். நிலையான சந்தோஷங்கள், நிலையான அனைத்து விஷயங்களும் உன்னுடைய வாழ்வில் நடந்தே தீரும். பல பேருக்கு வாழ்க்கையை கொடுத்த இந்த சாய் உனக்கு வாழ்க்கையை கொடுக்க மாட்டேனா என்ன? உனக்கும் சரி, உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, என்னை யார் எல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் கண்டிப்பாகவே நான் அவரவர்களுக்கு பிடித்தமான வாழ்க்கையை நான் கொடுப்பேன். யோசித்து பார்த்தால் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுதுக்கும் உன்னுடைய எதிர்காலத்திற்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றமோ கிடைக்கும். மாற்றங்கள் கிடைக்காமல், மாற்றங்கள் வராமல் போகாது. நீ நினைக்கிறாய் நம்முடைய வாழ்வில் எல்லாம் முடிந்தது, இதற்கு மேல் உன்னுடைய வாழ்வில் எல்லாமும் தவறாகவே தான் நடக்கும் என்று. உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் தவறாகவே நடந்தது. அதனாலேயே உனக்கு பயங்கள். ஆனால் இப்பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் பயங்கள் இருக்க வேண்டாம். என்னென்னலாம் உனக்கு தேவையோ, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு நலமுடனும் வளமுடனும் நடக்க வேண்டும் என்று ஆசைகள் உள்ளதோ அது எல்லாமும் நடக்கும். என்னுடைய பிள்ளை ஆயிற்றே, உன்னை என்னால் கைவிட முடியுமா? கைவிட முடியாது தானே. அதனால் கவலைப்படாதே. நான் இந்த சாய் இன்றும் சரி என்றும் சரி உன்னை கைவிட மாட்டேன். தொடர்ந்து அனைத்து விதத்திலும் முயற்சியை மட்டுமே எடுங்கள். நீங்கள் முயற்சி எடுக்கும் விஷயத்தினால் நிறைய மாற்றங்கள் நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்களும் சரி, உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி, இப்பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி, நிறைய விதமான துன்பங்களை அனுபவித்து இருக்கலாம். ஆனால் இனி வரும் நாட்களில் துன்பத்திற்கோ மற்ற தேவையில்லாத விஷயங்களுக்கோ இடம் என்பது கிடையாது. சிரித்து கொண்டே இருந்தால் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். அதுவே ஒவ்வொரு விஷயத்திலேயும் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு வாழ்க்கையில் இது நடக்குமோ அது நடக்குமோ என்று குழப்பத்திலேயே இருந்தீர்களானால் எந்த ஒரு நல்லதும் அவ்வளவு சுலபத்தில் நடக்காது. இதுவரைக்கும் நீ பார்த்த விஷயங்களோ, நீ இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்வில் நீ கேட்ட விஷயங்களும் எல்லாவற்றிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்னலாம் கேட்டாய்? நீயே சொல். என்னென்ன விஷயமெல்லாம் என்னிடம் கேட்டாய்? அந்த அனைத்து விஷயங்களும் உனக்கு வேண்டுமானால் மறந்திருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் நீ எந்த விஷயமெல்லாம் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்ற ஒரு முடிவுக்கு கூட வந்திருக்கலாம். ஆனால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் நல்லது செய்ய வேண்டும் என்றே அமர்ந்திருக்கிறேன். நீ வணங்கும் தெய்வமாகிய நான் உனக்கு பெரிய அளவில் உதவிகளை செய்வேன். உன்னை வாழ்க்கையில் குழம்பி தவிக்க விடமாட்டேன். தொடர்ந்து முயற்சி செய். உன் முயற்சிகள் உன்னை வாழ்க்கையில் அதிகமான முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும்.
நான், நீ, உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்றே. நீ என்னுடைய பிள்ளை என்பதை மறந்துவிட வேண்டாம். உனக்காக அனைத்தும் செய்வேன். நீ என்னென்னலாம் எதிர்பார்க்கிறாயோ அது நடக்கும். இதுவரைக்கும் நீ என்ன எதிர்பார்த்தாய் என்பது எனக்கு தெரியும். சில விஷயங்களை கூட நீ மறந்திருக்கலாம். ஆனால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை கொண்டும் மறக்க மாட்டேன். நீ உன்னுடைய முயற்சியை செய். நான் என்னுடைய வேலை என்னவோ அதை செய்கிறேன். நீ என்றும் அமைதியோடு இருந்தால் நான் உனக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருப்பேன். சிரித்தால் நான் என்றுமே நீ சிரித்தால் நான் என்றுமே சந்தோஷமாகவே இருப்பேன். நீ அழுது கொண்டே இருந்தால் நானும் மன வருத்தத்தில் வேதனையிலேயே இருப்பேன். நீ என்னதான் பூஜைகளும் புனஸ்காரங்களையும் செய்திருந்தாலும் நீ அழுதால் நான் அதை ஏற்றுக்கொள்வதும் அல்ல. புரிந்ததா? நல்லதன் செய்வேன், நீ பொறுமையோடு இருந்தால். ஏற்கனவே நான் உனக்கு பல முறையில் பல விஷயங்களை சொல்லிவிட்டேன். நீ எதையும் காது கொடுத்து கேட்பதாக இல்லை. நான் சொல்லும் விஷயத்தை இப்பொழுதாவது காது கொடுத்து கேளுங்கள். நிம்மதி மலர, சந்தோஷங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக வைக்க நான் உதவிகள் செய்வேன். தொடர்ந்து முயற்சி செய். உன்னுடைய முயற்சி அனைத்தும் வெற்றியே பெறும். நீ முயற்சி செய்யும் காரியத்தினால் அனைத்தும் லாபமாகவே அமையும். இன்று வேண்டுமானால் நீ தோல்வியை கண்டிருக்கலாம். ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வியை காணாத வகையில் நான் பார்த்து கொள்வேன். பலருக்கு நீ உதவி செய்திருந்தாலும் உனக்கு யாரும் உதவி செய்யவில்லையே என்ற ஒரு வருத்தம் இருக்கிறது. உனக்கு மனித உதவி தேவை அல்ல, தெய்வத்தின் உதவி மட்டுமே போதும். நீ நம்பும் ஒவ்வொன்றும் நடந்தே தீரும். அதில் எந்த மாற்றமுமே அல்ல. தெய்வத்தை நம்பினால் ஒரு நாளும் ஏமாறுவது கிடையாது. வாழ்க்கையில் காலங்கள் தள்ளி போனாலும் போகுமே தவிர வாழ்க்கையில் தவறான விஷயங்கள் நடக்காது. நான் என்ன சொன்னாலும் அதை முதலில் நம்புவதற்கு முயற்சி எடு. நீ எப்பொழுதும் நான் சொல்லும் விஷயத்தில் நம்பிக்கை இல்லாமலேயே இருக்கிறாய். நான் சொல்லும் விஷயத்தை நம்பினால் பல மாற்றங்கள் உண்டாகும். உன்னுடைய எதிர்காலங்கள் மாறும். இப்பொழுதும் எப்பொழுது உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வேன். கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கையில் எல்லாம் மாறும். எதிர்காலத்தை நினைத்து கவலை கொள்ளாமல் நிம்மதியாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.